வணக்கம், நான் suryathangaraj. இன்றைக்கி நாம் என்னோட கேக் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற ஜேர்னியை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சேனலில் நம்ம கேக் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுட்டு இன்டர்வியூ கேட்டிருந்தாங்க. அந்த சேனல் பேர் மைக்ரோ பஜார். அந்த சேனலோட ஒர்க் வந்து உமன் என்டர்ப்ரினர்ஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் போடுறது தான். அவங்களுக்கு கொடுத்த ஸ்பீச்சை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதுதான் அவங்க வச்சுருந்த தம்ப்நெயில். இதை நீங்கள் அவங்களோட சேனல்லையும் போய் பார்க்கலாம். இதுதான் என்னோடய ஃபேஸ்புக் பேஜ். இதில் வந்து என்னோடய கேக்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த பேஜில் போய் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நான் செஞ்ச கேக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம், ரிவ்யூஸும் பார்க்கலாம். இதுதான் என் பொண்ணு பர்த்டேக்காக நான் ஃபஸ்ட்டாக பண்ண டால் கேக். இந்த வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருக்கேன். ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா பொண்ணுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ முழுசாக பாருங்கள். வணக்கம், நான் suryathangaraj. நான் ஹோம்மேட் கேக் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். பேசிக்கலி நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். அது கூட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சராகவும் ஒரு ஸ்கூலில் பார்ட் டைம் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். suryathangaraj பிளேட் டெக்கரேஷன்ஸ்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஓன் பண்ணி அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்குறோம். இப்படி இந்த ஹோம்மேட் கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற ஜேர்னியை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ பார்த்து ஒரு 2 பேராச்சும் இன்ஸ்பயர்ட் ஆகி வீட்லேயே ஹோம்மேட் கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் குழந்தைகளுக்காக கேக் செய்யணுங்கிற ஆசையில் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் தான் இது. இந்த கேக் செய்ய ஆரம்பித்து 5 இயர்ஸ் ஆனாலும் நான் 3 இயர்ஸ் கற்றுக்கிட்டு மட்டும் தாங்க இருந்திருப்பேன். 2 இயர்ஸாக தான் என்னோட சேல்ஸ் குவாலிட்டியில் பர்ஃபெக்டாக கொடுக்க முடியுது. ஏன் எனக்கு 3 இயர்ஸ் ஆச்சு இந்த கேக் மேக்கிங் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னா, நான் எந்த கிளாஸுக்குமே போய் கற்றுக்கல, நானாக முயற்சி பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். ஆரம்பத்தில் நான் புதுசாக நிறைய பொருட்களெல்லாம் வாங்கி நான் கேக் மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலைங்க. வீட்டில் இருக்கிற குக்கர், அப்புறம் இருக்கிற அலுமினியம் பாத்திரம், இதை வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். மணல் இதெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஓவனில் எதுவும் வாங்கலை. அப்போவே ஸ்பாஞ்ச் கேக் நல்லா வந்துச்சு. ஸ்பாஞ்ச் கேக் நல்லா வந்ததுக்கப்புறம் எனக்கு எங்கள் பாப்பாவோட பர்த்டேக்கு டால் கேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அது ஒரு 2 கிலோ கேக். அது அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு. அந்த கேக் என்னைக்கு செஞ்சனோ அன்னைக்கே எனக்கு இந்த கேக் மேக்கிங் பிஸ்னஸில் ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பாக இதை நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு. இதை நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். இது போக நான் பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்லாம் ட்ரை பண்ணி அதையும் ஷேர் பண்ணேன். வாட்ஸ்அப்பில் அது ஸ்டேட்டஸ் வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, ஹோம்மேடாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் என்னோடய பிஸ்னஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இப்படி என்கிட்ட கேக் வாங்கிட்டு இருந்தவங்களாம் இன்னொருத்தவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் சொல்லும் போது இந்த கேக் மேக்கிங் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னோட கேக் மேக்கிங் பிஸ்னஸ் ரொம்பவுமே டெவலப் ஆனது இந்த லாக்டவுன் பீரியடில் தான். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறேன், பிளேட் டெக்கரேஷன் ஒர்க், ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு. இது எல்லாமே இந்த டைமில் டவுன் ஆயிடுச்சு. ஆனால் நிறைய பேக்கரியெல்லாம் க்ளோஸ் ஆனதுனால நம்ம ஹோம்மேட் கேக் பண்ண நிறைய வந்து ஆர்டர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு நாளைக்கு 10 கேக்கெல்லாம் ஆர்டர் வந்துச்சு. இந்த டைமில் தான் எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம கேக் மேக்கிங்க்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. இது வரைக்கும் நான் அதை ஒரு சைட் பிஸ்னஸாக தான் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோ மேக்கப் புக்கிங்ஸ் நிறைய வந்ததுனால இதை நான் அதிகமாக கவனிச்சிக்க முடியல. இப்போ எனக்கு நிறைய புக்கிங்ஸ் வந்ததுனால அதுக்குன்னு ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஹோம் டெலிவரி கேட்க ஆரம்பித்தாங்க. இப்போ நாங்கள் அதுவும் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு. சுயமாக ஒரு தொழிலோ வேலையோ பெண்களுக்கு அவசியம்னா கண்டிப்பாக அவசியம்தான். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு மிடில் கிளாஸ்னால 2 பேருமே வேலைக்கு போனால் மட்டும்தான் அவங்க குடும்பத்தை நடத்த முடியுற சூழ்நிலையில் இருக்கிறோம். இல்லைனாலும் நல்ல க்ரோத்தாக இருந்தாலுமே ஒரு பெண் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுலையோ ஒரு தொழில் பண்ணுறதுலையோ எந்த தப்பும் இல்லை. அதனால் அவங்களுக்கு தன்னம்பிக்கை நல்லா வளரும், அவங்க குடும்பத்தோட வளர்ச்சியும் மென்மேலும் இருக்கும். ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் முன்னேறினாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கே அது ஒரு ரொம்ப பெருமையான விஷயம். இல்லாமல் அவங்க குடும்பமாகட்டும் வெளியுள்ளவங்களாகட்டும் அவங்கள ரொம்ப மதிப்பாக நடத்துவாங்க. அதை நானே ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேன். என்னோட ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இது நடந்திருக்கேன். ஏன் பெண்கள் வந்து வேலைக்கு போகிறதா சேஃப், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது சேஃப் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதுக்கு காரணம். ஒரு ஆண் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அது ஓகே அப்படின்னு சொல்கிற சமூகம் வந்து ஒரு பெண் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது 1008 கேள்வி கேட்குறாங்க. இது கரெக்டாக வருமா, இது ஓகேவா, நீ இது சக்ஸஸ் பண்ணிடுவியா, இது உனக்கு பாதுகாப்பா அப்படின்னு அதிகமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. நான் இருக்கேன் உனக்கு, நீ தைரியமாக அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு, இது நல்ல வழியில் போகும், நான் உன் கூட இருந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு யாரும் சொல்லினாலும் உங்கள் முயற்சியை நீங்கள் கைவிடாதீங்க. நம்மளுக்கு நாம தான் இருக்கோம், நம்ம தன்னம்பிக்கை தான் முதல்ல நம்மளுக்கு துணையாக நிற்கும். நீங்கள் இந்த முயற்சியை கைவிடாமல் முதல்ல செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு நல்ல வழியில் நீங்கள் போகிற தொழில் எப்போவுமே தோக்காது.
இந்த நிலைமைக்கு நான் வரக்கு காரணம் முதல்ல எங்கள் அம்மா அப்பா தான். நான் ஒரு 15 வயசில் முடிவு பண்ணேன் என்னோட லைஃப் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லி. அப்போவும் நான் அது மாதிரி செஞ்சுட்டே இருப்பேன். அதுலேருந்து க்ரோத் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது என்னோட ஹஸ்பண்ட். அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாமல் என் குழந்தைங்களும் வந்து இப்போ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான். முதல்லேருந்தே நான் அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நீங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட்டிவாக பேசுறதுனால என் குழந்தைங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு அடுத்து நான் பிஸ்னஸில் க்ரோத் ஆகிறதுக்கு அது ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்துச்சு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற யாராக இருந்தாலும் அந்த வீட்டு பெண்களுக்கு நீங்கள் அவங்க ஏதாச்சும் இந்த மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எதிர்காலத்தில் இந்த தொழிலுக்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது ரொம்ப பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுற பிஸ்னஸ் இல்லை. ஸ்டார்டிங்கில் நான் முதலே சொன்ன மாதிரி என் வீட்டுக்காக குக்கரில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒன்று சம்பாரிச்சு தான் ஒரு ஓவன் வாங்கினேன், அப்புறம் ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கினேன், அப்புறம் கேக் மேக்கிங்கான டூல்ஸ் எல்லாம் வாங்கினேன். இதுக்கு எனக்கு மேக்ஸிமம் போட்டால் கூட ஒரு 15,000க்கு மேலே எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்காது. இதுவும் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது இப்போ ஒன்று வாங்கினதுனால தான் அவ்வளோ எக்ஸ்பென்சஸும் ஆயிருக்கு. இல்லைன்னா எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 5,000 to 6,000க்கு அளவு தான் ஆச்சு. அப்புறம் நம்ம சம்பாதிக்க நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதனால இந்த தொழில் வந்து லாஸ் ஆகிறக்கோ எதுக்குமே வந்து வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கேக் வாங்குறோன்னா கூட அது கூட எக்ஸ்பென்சஸ் தானே. ஒரு 1 kg கேக் ஒரு 600-700 கொடுத்து நீங்கள் வெளியே வாங்குறீங்கன்னா அதை நம்ம வீட்லேயே செய்ய முடியும். அந்த எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு மிச்சம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஹெல்த்தியான கேக்ஸ் கொடுக்க முடியும். இப்போ அந்த லாக்டவுன் டைமில் நான் என்ன முக்கியமாக புரிஞ்சுட்டேன்னா ஃபுட்டு சம்மந்தப்பட்டு நம்ம எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ராபேக் ஆகிறதில்ல. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். என்னோட பயணம் தொடங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பாதி தூரம் போயாச்சு. அதுக்குள்ளேயே என்னை கண்டுபிடிச்சி என்னை ஒரு இன்டர்வியூ எடுத்த மைக்ரோ நிறுவனத்துக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். என்னங்க வீடியோ பார்த்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் இது ஒரு தூண்டுகோலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.